நவம்பர் 2025 ரிஷப ராசிக்காரர்களுக்கு கலவையான அல்லது ஓரளவு பலவீனமான முடிவுகளை தரலாம். நவம்பர் 16ஆம் தேதி வரை சூரியனின் பெயர்ச்சி உங்கள் 6வது வீட்டில் இருக்கும். இருப்பினும் அது பலவீனமான நிலையில் இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் சூரிய கிரகம் உங்களுக்கு கலவையான பலன்களைத் தரும். நவம்பர் 16க்கு பிறகு சூரியன் 7வது வீட்டில் விருச்சிக ராசிக்கு மாறுகிறார். இதுவும் சூரியனுக்கு சாதகமான சூழ்நிலையாக கருதப்படாது. செவ்வாயின் பெயர்ச்சி இந்த மாதம் முழுவதும் உங்கள் 7வது வீட்டில் சொந்த ராசியில் இருக்கப் போகிறது. 7வது வீட்டில் செவ்வாய் பெயர்ச்சிப்பது நல்லதாக கருதப்படவில்லை. ஆனால் அதன் சொந்த ராசியில் இருப்பதால் குருவின் செல்வாக்கின் கீழ் செவ்வாய் கிரகத்தில் இருந்து கலவையான முடிவுகளை எதிர்பார்க்கலாம். நவம்பர் 23 வரை உங்கள் 7வது வீட்டில் புதனின் பெயர்ச்சி பலவீனமான பலன்களை தரக்கூடும். நவம்பர் 23க்கு பிறகு புதனால் அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாம். குரு 3ஆம் வீட்டில் பெயர்ச்சிக்கிறது நல்லதாக கருதப்படுவதில்லை. ஆனால் உயர்ந்த நிலையில் இருப்பதால் சில சமயங்களில் குரு உங்களுக்கு நல்ல பலனை தரலாம். நவம்பர் 2ஆம் தேதி வரை சுக்கிரனின் பெயர்ச்சி உங்கள் 5வது வீட்டில் பலவீனமான நிலையில் இருக்கும். அதே சமயம் நவம்பர் 2 முதல் நவம்பர் 26 வரை சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் நீடிக்கிறார். எனவே சுக்கிரனால் கலவையான பலன்களை எதிர்பார்க்கலாம். உங்கள் லாப வீட்டில் குரு நட்சத்திரத்தில் சனியின் பெயர்ச்சி இருக்கும். சனி நவம்பர் 28 வரை வக்ர நிலையில் இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் பொதுவாக சனியிலிருந்து சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம். ராகுவின் பெயர்ச்சி 10ஆம் வீட்டில் கும்ப ராசியில் இருப்பதால் சாதகமான பலன்களை தருவதில் பின்தங்கியிருக்கலாம். கேதுவின் பெயர்ச்சி 4ஆம் வீட்டில் சிம்ம ராசியில் இருப்பதால் கேது பலவீனமான பலன்களை தரலாம். இந்த வழியில் பெரும்பாலான கிரகங்கள் பலவீனமான பலன்களையோ அல்லது கலவையான பலனையோ தருவதாக தெரிகிறது. இதுபோன்ற சூழ்நிலையில் நவம்பர் 2025 ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு கலவையான அல்லது சில நேரங்களில் பலவீனமான பலன்களை தரலாம். பரிகாரம்: சிறுமிகளுக்கு சிவப்பு இனிப்புகளை ஊட்டி அவர்களின் ஆசீர்வாதங்களை பெறுங்கள்.